மீனாட்சி ஆலயம் காமிக ஆகமத்தின்படி கட்டப்பட்டது. கட்டிய அரசர்கள் அனைவரும் மனு தர்ம சாஸ்திரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் கோவிலை நிர்வகித்தார்கள். கோயிலோட ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி மொத்தமும் காமிகாகமப்படியும் செக்யூலர் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மொத்தமும் மனு தர்ம சாஸ்திரப்படியும் தான் நடந்தது. ஏன் இந்த பாகத்தை ஏத்துக்கிற நீங்க இந்த பாகத்தை ஏத்துக்க மாட்டேன்றீங்க? மீனாட்சி பக்தர்களே கூட காமிகாகமத்தின்படி நடக்கணும்னு போராடுறீங்க. ஏன் மீனாட்சி கோவிலும் கோவில் சொத்துக்களும் மனு தர்ம சாஸ்திரத்தின்படிதான் நிர்வகிக்கப்பட வேண்டும்? அண்ணாமலையார் ஆலயமும் ஆலயத்தின் சொத்துக்களும் அண்ணாமலையார் ஆலயமும் காமிகாகமும்